மீட்பரும் அருமை ரட்சகருமாகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் மனிதனிடத்தில் காணப்படுகிற சில காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையிலே செயல்படக்கூடாதபடி அது தடுத்து விடுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற பாவமானது பரலோக தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அதை தடுத்து நிறுத்துகிறதாக அது இருக்கிறது. இன்றைக்கு கூட எது பாவம், எதனால் சாபம், எதனால் வாழ்க்கையில துன்பங்களும் தொல்லைகளும் வருகின்றது என்று நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை ஆராய்ந்து தியானித்து நாம் ஜெபித்து நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள் அருமையான பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமையை உடையவராய் ஆண்டவர் இருக்கிறார். முடிவிலிருந்து தொடக்கத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எல்லா பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். சாபத்திலிருந்து அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நம் பாவங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் சிலுவையை சுமந்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அவர் இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். தம்மை தேடுகிற யாவருக்கும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் அதை நடப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆனாலும் மனிதனிடத்தில் இருக்கிற சில பண்புகள், சில குணங்கள், மனிதனுடைய கிரியைகள் தேவன் அற்புதங்களை செய்யக்கூடாதபடி தடுக்கிறதாக இருக்கிறது என்று இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. பாருங்கள், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்விலே, ஒரு மனுஷனுடைய வாழ்விலே அக்கிரமமான செயல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்கும் என்றால் அந்த காரியங்கள் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் பிரிவினைகளை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த நற்கிரியும் செய்யக்கூடாதபடி தடை செய்கிறதாக ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் அக்கிரமங்களும் இருக்கிறது. அப்ப நாம் இன்றைக்கு எதுவெல்லாம் பாவம் என்று சொல்லி இந்த செய்தியின் மூலமாக மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒரு 3 காரியங்களாக 3 வேத தியானமாக நாம் தியானிக்க போகிறோம். ஏராளமான காரியங்கள் எதுவெல்லாம் பாவம் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதத்திலே நமக்கு சொல்லி இருந்தாலும் நாம் ஒரு சில காரியங்களை நாம் சுட்டிக்காட்டி தியானித்து அதிலிருந்து நாம் மனம் திரும்பும்படியாக, மன்னிப்பு கேட்கும்படியாக நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்கள் எல்லா பாவங்களும் எல்லா அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். நாம் எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு
பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது கோபம் என்பது ஒரு பாவமாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், வேத வசனம் அருமையாக அழகாக சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அடுத்து 27வது வசனம் பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு கோபத்தினாலே ஒரு துணிகரமாய் ஒரு பாவத்தை செய்கிறவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு கோபமானது, ஒருவரிடத்தில் இருக்கிற கோபமானது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடாதபடி தடுக்கிறதாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதும் இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கக்காரரும் விக்கிரக காரணைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உற்சாகத்தினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமென் சொல்லுவோமே. பாருங்கள், இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனம் பார்ப்போம் என்றால், மறுபடி படித்தது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதும் இல்லை என்று அறியீர்களா? பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? பரலோக ராஜ்யத்தை தேவனோடு கூட அவர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? அநியாயம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படாதபடி, மனசாட்சிக்கு பயப்படாதபடி, சுய புத்தியின் மேலே சார்ந்திருந்து அநியாயத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். அதற்கு அப்புறம் பாருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனியரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பிரியமானவர்களே, பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. விக்கிரக ஆராதனை, வேசி மார்க்கம், விபச்சாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனியரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய பார்வையிலே 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்கள்லாம் தேவனுடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறபடினாலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்காதவராக இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவர் இறங்கி மன்னித்து அவருடைய பிள்ளையாக அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சில காரியங்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட அறிவிக்க வேண்டியது அவருடைய சித்தமாக இருக்கிறபடியினாலே இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கும் போது, சாபங்கள் இருக்கும் போது, அங்கு தொல்லைகளும் துன்பங்களும் வியாதிகளும் வேதனைகளும் ஒருபோதும் முன்னேற்றம் அடையாதபடி ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் முழுக்க பாவமே. அதுதான் கர்த்தருடைய வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே விபச்சாரம் பாவமாய் இருக்கிறது, வேசி மார்க்கம் பாவமாய் இருக்கிறது, விக்கிரக ஆராதனை பாவத்துறை காரியமாய் இருக்கிறது, சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் ஆண்டவருடைய பார்வையில பாவிகளாக இருக்கிறார்கள். திருடுகிற காரியம் பாவம், பொருளாசை பாவம், வெறித்தனமான காரியத்தை நடப்பிக்கிறது பாவம், உதாசனப்படுத்துகிறது பாவம், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை
பாருங்க 1 கொரிந்தியர் 6:11 இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களே ஆண்டவர் பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படும்படியாக நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிற சிலர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் அவருடைய ஆவியினாலே கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான் ஆக்குகிறார் இருக்கிறார். எல்லா சாபத்திலிருந்து அவர் விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். 3வது காரியம் பாருங்க, மத்தேயு 26:74 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் செய்தான். படிக்கவே அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன், இயேசுவே எனக்கு தெரியாது, இயேசுவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பாருங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு அப்போ மற்றவர்களை சபிப்பது பாவம் ஆண்டவருடைய பார்வையிலே. மற்றவருடைய சபைக்கு வந்து கொண்டு ஆராதனை கடந்து கொண்டு வேதத்தை கையில வைத்துக் கொண்டு செபித்துக் கொண்டு மற்றவரை சபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் அது பாவம். பாவத்திலே நீ விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் அல்ல, பாவத்தில் இன்னும் வாழ்கிறார்கள், சாபத்திலே வாழ்கிறவர்கள் தான் இதையெல்லாம் செய்வார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆகவே அவன் பேதுரு கூடவே இருந்திருந்தாலும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று அவன் சபைக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பார்வையிலே மற்றவர்களை சபிப்பது பாவமாய் இருக்கிறது, இது அக்குறமாய் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய முகத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு மறைக்கிற காரியமாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, 4வது காரியம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமானதை தேடாதபடி பணம் வந்ததை சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து பாருங்கள். 6:10 வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி, அதாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற பொருளாதார செழிப்பை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். நம் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. பாருங்கள், சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை எடுத்து பணத்தின் மேல வைத்து விட்டு பொருள் ஆசையின் மேலே வைத்து விட்டு அடுத்தது பாருங்க, இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, பணத்தின் மேல ஆசை வைத்து பொருளாதார செழிப்பின் மேல ஆசை வைத்து தேவனை விட்டு பாருங்க, பண ஆசை எல்லா பாவங்களுக்குமே அது வழிவகுக்கும். பணம் தீமையான காரியம் இல்லை, ஆனா ஆசை அந்த பணத்தை தவறான வழிகளில் தேவையான வழிகளிலே செலவு செய்வது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலர் மேலும் மேலும் பணத்தை விரும்பி உண்மையான போதனையை விட்டுவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு தேவையில்லை பணம், மேலும் மேலும் பணம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவையில்லை, ஜபம் தேவையில்லை, வேத தியானம் தேவையில்லை, பரிசுத்தம் தேவையில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவையில்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் மேலும் 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 பணத்தை விரும்புகிறவர்கள் ஆராதனை விட்டு விடுவார்கள், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விடுவார்கள், தேவனுடைய பார்வையை பிரியமானவைகளை செய்வதை விட்டு விடுவார்கள், வேதத்தை படிக்கிறதை விட்டு விடுவார்கள், ஜெபிப்பதை விட்டு விடுவார்கள். பாருங்கள், வேறொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்படுகிறது பாருங்க, பணத்தை விரும்பி உண்மையான போதனையை விட்டு விட்டார்கள். அப்படின்னா சுயம். ஏன் சபைக்கவில்லை, ஏன் பைபிள் படிக்கல, ஏன் ஜெபிக்கலைன்னா சுயமா ஒரு காரியத்தை ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். உண்மையான போதனைகளை இவர்கள் விட்டுவிட்டு
விட்டார்கள் என்று சொல்லி பிபிஆர் மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது. அப்போ பணத்தை விரும்பி ஓடுகிறவர்கள் ஆண்டவருடைய வழியை விட்டு விட்டு நடக்கும்போது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களோ அநேக வேதனைகளாலே, தேவனுக்கு பயப்படாதபடி, தேவன் வழியிலே நடக்காதபடி, மேலும் மேலும் பணம் 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 என்றே ஓடுகிறவர்கள் தேவ வழியை விட்டு பாதை மாறி செல்கிறதுபடினாலே, ஆரோக்கியமான உபதேசங்களை அவர்கள் வெறுக்கிறபடினாலே உண்மையான போதனைகள் உண்மையான போதனைகளை விட்டுவிட்டு கள்ள போதனைகளை சார்ந்து இவர்கள் வாழும்போது இவருடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேதனைகளை ஆண்டவரை விட்டுவிட்டு, ஆண்டவருடைய வழியை விட்டுவிட்டு, நீதியை விட்டுவிட்டு, நியாயங்களை விட்டுவிட்டு தானே கேட்ட வழியிலே நடக்கிறவர்கள் அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிரியமானவர்களே, முதலாவது காரியம் கோபம் பாவமாக இருக்கிறது. விபச்சாரம் விக்கிரகாராதனை பாவமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் மற்றவர்களை சபிக்கிறது பாவமாக இருக்கிறது. நான்காவது காரியம் பண ஆசை பாவமாக இருக்கிறது. ஐந்தாவது காரியம் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனை பார்த்து தேவன் இல்லை என்றால் நீ ஏரோவின் தேவனாகிய பாகால் சீபோவினிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டளையிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, எலியா அகசியாவிட்ட இப்படி பேசுறாரு. அகசியாவிடத்துல எலியா சொல்லுகிறாரு, இஸ்ரவேலிலே தேவன் இருக்கிறார் அதை நீ அறியாமல் பாருங்க, ஏன் எக்ரோனின் தேவனையும் பாகால் சேவனிடத்திலும் தூதுவரை அனுப்புகிறாய். அகசியா தேவனை விசாரிக்காதபடி, தேவனிடத்திலே ஒரு விடுதலை தேடாதபடி, தேவனிடத்திலே சுகத்தை வேண்டிக் கொள்ளாதபடி அவன் பாகால் இடத்திலே தூதர்களை ஆட்களை அனுப்புகிறான், குறிகேற்கும்படியாக அனுப்புகிறான். ஆகவே அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குறி கேட்பது கர்த்தருடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. பாருங்க, பாகால் சேவகத்திலே தூதர்களை அனுப்புகிறாய். நீ இவ்வாறு செய்ததால் நோய் குணமாகாமல் படுத்த படுக்கையிலே மரித்திருப்பாய் என்று எலியா அகசியாவை பார்த்து பேசுகிறார். அப்ப குறி கேட்பது கர்த்தருடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. அகசியா வியாதிப்பட்டிருக்கும் போது இஸ்ரவேலிலே தேவன் இருக்கிறார். இஸ்ரவேல் தேவனிடத்திலே அவர் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு அவர் பாகால் இடத்திலே குறி கேட்கும்படியாக தன்னிடத்தில் இந்த தூதர்களை அனுப்புகிறார், ஆட்களை அனுப்புகிறார். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனிடத்திலே பாகால் சேவகரிடத்திலே நீ ஆட்களை அனுப்பினாய். இவ்வாறு செய்தபடியினாலே நீ வியாதியிலிருந்து பிழைக்கும்படியாக கர்த்தரை தேடாதபடி, பாகாலை தேடினபடியினாலே, பாகாலின் மேல் நம்பிக்கை வைத்தபடியினாலே, எக்ரோனின் தேவனிடத்தில் நீ ஆட்களை அனுப்பினபடினாலே, பாகால் சேவகரிடத்திலே ஆட்களை நீ அனுப்பினபடினாலே நீ வியாதியில சுகம் அடையாதபடி நீ படுத்த படுக்கையை மறுத்து விடுவாய் என்று எலியா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் குறி கேட்பது நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை தான் தேட வேண்டும், ஆண்டவரிடத்தில் தான் விசாரிக்க வேண்டும், ஆண்டவரை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு பாகால் இடத்துல மற்றவர் இடத்துல குறி கேட்கும்படியாக போகும்போது அந்த இடத்துல கர்த்தருடைய கோபம் வரும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாதபடி அதே நிலையிலே மரித்து போகிற சூழ்நிலை உண்டாகும். அதுதான் இங்கு எலியா அகசியாவின் இடத்துல பேசுகிறார். ஆகவே குறி கேட்பது பாவம். ஆகவே அதை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் செய்யாதபடி இருங்கள். இது பரவாத தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. எபேசியர் 4:31 வாசிக்க கேட்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. 32 பாருங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன
போலவே நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்க பாருங்க, கசப்பு, கோபம், மூர்க்கம், பாருங்க சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இது ஆண்டுடைய பார்வையில பாவமாய் இருக்கிறது. கசப்பு, மற்றவர்களை குறித்ததான கசப்பு நமக்கு இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கோபம் இருக்கக்கூடாது. மூர்க்கத்தனமாய் வெறித்தனமாய் மற்றவர்களை காக்க முயற்சி செய்வது பாவம். அடுத்தது பாருங்க, கூக்குரல், கோபத்துல கத்துறது. அடுத்தது பாருங்க, தூஷணம், அதாவது தூஷணம், அங்க இருக்கிறது இங்க பேசுறது, இங்க இருக்கிறது அங்க பேசுறது. ஆண்டுடைய பார்வையில் அது பாவமா இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவம் கர்த்தருடைய முகத்தை மறைத்து விடும். கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடாதபடி தடுத்து விடும். உங்கள் வாழ்க்கையிலே தேவ நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் இதை நீங்கள் விட வேண்டும். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்டவைகளை நீங்கள் விட்டு மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆச்சரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் வாழ்க்கையில் சாபங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அகேசியா அந்த வியாதியை ஆண்டவரை தேடினார், அவர் பிழைத்திருப்பார். ஆனால் பாகாலை தேடினபடினாலே, குறிக்கேற்றப்படப்படினாலே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி இந்த வியாதியிலே படுத்த படிகளே மறித்து போயிருவேன் அப்படி ஒரு நிலைக்கு நேரம் தள்ளப்பட்டு விட்டார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அப்புறப்படுத்துங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவனே தேவன், அவர் ஒருவரே தேவன். அவரை சார்ந்திருக்கும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு வேலை இருக்கும் என்றால் அந்த செய்தி கடைசி பக்கத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். என்னென்ன பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் வீடுகளை மன்னியும், என் இடத்துல இந்த கோபத்தை எனக்கு மன்னியும், என் இடத்துல இருக்கிற கசப்பை என்னை விட்டு எடுத்து போடும், கோபத்தை என் வாழ்க்கை விட்டு நீக்கும், மூர்க்கத்தனத்தை என் வாழ்க்கை விட்டு நீக்கும், கூக்குரலின் தூஷணத்தையும் துர்க்குணத்தையும் என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரை, உனக்கு பிரியமான பிள்ளையாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகத்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பாருங்க, அடுத்தது பாருங்க, 7வது காரியம் தவறான நடக்கை. அது பாவமாக இருக்கிறது. எப்படி மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தி உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களுமாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். அடுத்து 3வது வசனம் பாருங்க, சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் நிச்சயடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கர்களாயும். 4வது வசனம் பாருங்க, துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியரா இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கணும் இப்படி இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தவறான நடக்கை தேவனுடைய பார்வையிலே அது பாவமானதாக இருக்கிறது. தற்பிரியம், பணப்பிரியம், நமக்கு பிரியமானதை மட்டும் செய்யறது, பணத்தின் மேல மாத்திரம் பிரியமா இருக்குது. வீம்புக்காகவே வேணும்னே செய்கிற காரியங்கள். அடுத்து அகத்தை உள்ளவர்கள், மற்றவர்களை அவமதிக்கிறவர்கள், தன்னை மட்டும் உயர்த்தி விட்டு மற்றவர்களாம் சர்வ சாதாரணமாக நினைக்கிற காரியங்கள், தூசிக்கிறவர்கள், எல்லாத்த பத்தி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற காரியங்கள். அடுத்தது பாருங்க, தாய் காப்பனமாருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. அடுத்தது பாருங்க, நன்றி அறியாதவர்கள், ஒருவர் ஒரு நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த நன்றிகளை இருதயத்தோடு கூட இல்லாமல் இருப்பது பாவம். அடுத்தது பாருங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களாய், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பது
சுபாவ அன்பு இல்லாதவர்களாக, மற்றவர்களை நேசிக்காதவர்கள், நேசிக்கலினால் அது பாவம், இணங்காதவர்களை நல்ல கருத்துக்களோடு கூட ஒத்துப்போகவில்லை என்றால் அது பாவம், அவதூறு செய்கிறவர்கள், நிச்சயடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்களும், நல்லோரை பகைக்கிறவர்கள், எல்லாத்து மேலே தூசிச்சுட்டே இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க, ஆண்டவருக்குள்ளார வேதத்தை படிச்சுட்டு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு நல்லா ஜபம் பண்ணிட்டு பரிசுத்தமா கடவுளுடைய பார்வையில அருமையா பிரியமா அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா தூசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பாவம். அடுத்தது பாருங்க, துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் எதிர்பார்ப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராகாமல் சுகபோக பிரியராகனா ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு அதை தேர்வு செய்யாம தனக்கு என்ன பிரியமோ அதன்படி வாழுகிறவர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறிதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலகணும்னு சொல்லி வேதம் சொல்லுங்கள். நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்ப தவறான நடக்கையானது கர்த்தருடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. 8வது காரியம், ரோமர் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், தூரங்கள் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரர்களுமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 8வது பிடிவாத குணம். பிடிவாதம், எது நியாயம், எது நீதி, எதை செய்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், எதை செய்தா ஆண்டவருடைய பார்வையிலே தவறானவைகளாக இருக்கும் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானதை பிடித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியம் இல்லாததை விட்டுவிட வேண்டும். ஆனால் தேவனுக்கு பிரியம் இல்லாததை பிடித்துக் கொண்டு பிடிவாத பணம், நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் செய்வேன், ஆண்டவருக்கு இது ஆண்டவருக்கு ஏற்றுமே ஏற்காதா, அப்படி எல்லாம் இல்லை. பிடிவாத பணம் பாவமாய் இருக்கிறது. பாருங்கள், புறம் கூறுகிறவர்களுமாய், அங்க பத்தி இங்க பத்தி, அந்த அக்கா பத்தி இங்க பேசுறது, இந்த அக்கா பத்தி அங்க பேசுறது, இந்த பாஸ்டர் பத்தி அந்த பாஸ்டர்கிட்ட பேசுறது, அந்த பாஸ்டர் பத்தி இந்த பாஸ்டர்கிட்ட பேசுறது, இந்த குடும்பத்தை பத்தி அந்த குடும்பத்தை பேசுறது, அந்த குடும்பத்தை பத்தி இந்த குடும்பத்தை பேசுறது, சக வேலைக்காரனை பத்தி முதலாளி பேசுறது, முதலாளி பத்தி வேலைக்காரனை தப்பா பேசுறது, இதெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ரோமர் 1:30 வசனம், புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துரகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகத்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய். வீம்பு நியாயத்தை ஏற்றுக்கிறது கிடையாது, வீம்பு. பாருங்க பாருங்க, அப்புறம் பாருங்க, வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர். அப்படின்னா உங்களுடைய வேலையை யோசிப்பாங்க, பொல்லாத காரியத்தை செய்யறதுக்கு. யாரையாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும், யாராவது தட்டிக்கிட்டே இருக்கணும், யாராவது மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்கணும், யாராவது பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது யோசிச்சு ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. பாருங்க, அடுத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், 31வது வசனம் பாருங்கள், உணர்வில்லாதவர்களுமாய், உணர்ந்து யோசிக்காம உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய். அதாவது சொல்ல மீறுகிறது, உடன்படிக்கையை மீறுகிறது, செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது. ஆண்டவரே உங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு கீழ்ப்படியாம இருக்கிறது. ஆண்டவரே இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பாவத்தை செய்யறது. ஆண்டவரே டெய்லி நான் வேதத்தை படிப்பாண்டவரேன்னு சொல்லி அவரிடத்துல உடன்படிக்கை பண்ணிட்டு வேதத்தை படிக்காம இருக்கிறது. டெய்லி ஜெபிப்பாண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல உடன்படிக்கை பண்ணிட்டு ஜெபிக்காம இருக்கிறது. ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணிட்டு ஊழியம் செய்யாம இருக்கிறது. நான் மற்றவர்களுக்கு உண்மை பற்றி அறிவிப்பாண்டவரே, ஆத்மக்கள் ஆதாயப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல உடன்படிக்கை பண்ணிட்டு அதை செய்யாம இருக்கிறது. சபையோட ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம இருக்கிறது. ஊழியக்காரர் நம்பும்படியா சில காரியங்களை பேசிட்டு அதை செய்யாம இருக்கிறது. கணவனை நம்ப பண்ணிட்டு அதை செய்யாம இருக்கிறது. மனைவி நம்பும்படியாக ஒரு வார்த்தையை பேசிட்டு அதை நாம் செய்யாம இருக்கிறது. பிள்ளைகள் நம்பும்படியாக அவர்களிடத்துல ஒரு வார்த்தையை உடன்படிக்கை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது. பெற்றோரோட ஒரு உடன்படிக்கை
அதை எதிர்த்து நடக்கிறது. இது எல்லாமே பிடிவாத குணம். சொன்ன சொல்ல மீறி ஒருத்தர் நடக்கிறாங்கன்னா அவங்க பிடிவாத குணம். தேவ பார்வையில இப்படிப்பட்ட காரியங்கள் பாவமாய் இருக்கிறது. பாருங்க, உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள். அப்படின்னா பரிசுத்தத்தோடு இணைந்து வேத வசனத்துக்கு இணைய மாட்டாங்க. இவங்களுக்கு தொடர்புல எங்க இருக்குன்னா பாவத்தோட பாவம் செலுத்துகிறவர்களோடு இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, தேவனுக்கு வேதத்தையே தேவ பக்தி வேஷத்தை தரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் தற்பிரியரா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்ட கூட்டத்தோட தான் இருப்பாங்க. பாருங்களேன், வேறு சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இரக்கமே இருக்காதவர்களிடத்துல, பிடிவாத பணம் இருக்கிறவர்களிடத்துல இரக்கத்தை பார்க்கவே முடியாது. இவங்களுக்கு மற்றவர்கள் மேலும் இரக்கம் இருக்காது, குடும்பத்தின் மேலும் இரக்கம் இருக்காது, மனைவி மேலும் இரக்கம் இருக்காது, கணவன் மேலும் இரக்கம் இருக்காது. சபையில அவர்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலுமே சபையில தன்னுடைய உடன் சக ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இரக்கம் இருக்காது. பாருங்க, வெளியில் இன்னும் ஒருத்தர் உதவிக்காக அவர்களை தேடும் போது உதவி செய்கிற அந்த இரக்கமே அவர்களுக்கு இருக்காது. இவங்க எப்படிப்பட்டவர்கள்னா பிடிவாத குணம் உள்ளவர்கள். இவர்கள் ஒரு குணத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டு அந்த குணத்தின்படி வாழ்கிறவர்களாக இருப்பார்களே தவிர தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் இப்படிப்பட்டவர்கள் மரணத்துக்கு பாத்திரமான இருக்கிறார்கள் என்றால் துன்பங்களையும் தொல்லைகளையும் வியாதிகளையும் வறுமையும் வேதனையும் மரணத்தை, அதாவது சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்காதவர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு போக முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நித்திய ஜீவனை அடைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நரகாமனைக்கு கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலுமே பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். குணத்தை பார்த்தாவே கண்டிக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி செய்கிற கூட்டத்தோட தான் அவர்கள் இருப்பார்கள். இது தேவனுடைய பார்வையில பாவமா இருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களா இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். இதெல்லாம் செய்யறது பாவம் தப்பு அப்படின்னு அறிந்திருந்துமே ஆண்டவர் கிருபியா இருக்கிறாரு, மன்னிச்சிருவாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. செஞ்சுட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர்கிட்ட சமாதானிக்கலாம். ஆண்டவர் இரக்கமா இருக்கிறாரு. செஞ்சுட்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியத்திலேயே வாழ்கிற வாழ். இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தரை பத்தி குறை பேசிக்கிட்டே இருக்கணும், யாரோ ஒருத்தரை குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கணும். யார் குற்றம் சுமத்துவா? குற்றம் சுமத்துகிற ஆவி யாருடைய ஆவி? அது எப்படிப்பட்டது? வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும். பிசாசானவன் தான் மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் குறை பேசுகிறவனாக, குற்றம் பண்ணுகிறவனாக, அவதூறு பண்ணுகிறவனாக, பிடிவாதம் உள்ளவனாக அவன் தான் இருப்பான். ஆனால் வேதத்தை நேசிக்கிற, தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது கூடவே கூடாது. இது ஆண்டுடைய பார்வையில பிரியம் இல்லாததாக இருக்கிறது, இது பாவமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் நித்தியத்துக்கு பாத்திரமா இல்ல, மரணத்துக்கு பாத்திரமா இருக்கிறார்கள். ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர்கள் இல்ல, உபத்திரவங்களுக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, மறுபடியும் நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன். பாருங்க, ரோமர் 1ஆவது அதிகாரம் 30, 31, 32 வசனம் நன்றாக கவனியுங்கள். சில நேரத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் சத்துருவானவன் நம்மை மரணத்துக்கு நேராக நடத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கை நாம் தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கும்படியாக யாரோ ஒருவர் மூலமாக நம்மளையும் சேர்த்து அவன் நம்மளையும் கரைப்படுத்துகிறவனாக அவன் இருக்கிறான். பாருங்கள், புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், கிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீட்டுக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து
பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வு இல்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களும் செய்கிறதும் அல்லாமல் அவைகள் செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த செய்தி கேட்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கு யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்? மரணத்துக்கு பாத்திரவாரர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களா? தொல்லையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறதோடு நீங்கள் ஐக்கியங்களை வைத்திருக்கிறீர்களா? சாபத்திலே வாழ தேவன் விடுதலையாக்க விரும்பியும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி அப்படி பரிசுத்த ஆவியினால கழுவப்பட்டு நம்மை நீதிமான் ஆக்க அவர் விரும்பியும் அதிலே வாழ விரும்பாதபடி இப்படிப்பட்ட காரியத்திலே வாழ விரும்புகிறவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களா? உங்களை சுற்றி நீங்கள் இன்றைக்கு கூட இருக்கிற ஐக்கியம், உங்க சிநேகம் யாரோடு இருக்கிறது? அவருடைய குணநலங்கள் இருக்க இப்படிப்பட்டவைகளாக இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் அது சரியா என்று நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை வைத்து நீங்கள் தியானித்து தீர்மானத்தை ஆண்டவருக்கு ஏற்றபடி நீங்கள் எடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள், தொல்லையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆசீர்வாதங்களுக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக ஆண்டவருடைய பார்வையில பிரியமானவர்களாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள். பிரியமானவர்களே, அடுத்து 9வது வசனம், யாக்கோபு 9வது காரியம், யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களுமாய் இருந்து அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. பாருங்க ஒன்று பாருங்க, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அபயங்களில் போல் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் ஆசையினாலே, உங்களுடைய விருப்பத்தினாலே, உங்களுடைய பிடிவாதத்தினாலே தான் குடும்பங்களிலே குழப்பம், கணவன் மனைவிக்குள் சண்டை அல்லது உறவுக்காரர்களுக்குள் சண்டை, சில காரியங்கள். பாருங்க, இப்ப சொல்றது 2வது வசனம், நீங்க 4வது அதிகாரம் 2வது வசனம், யாக்கோபு நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களுமாய் இருந்தும் அடைய கூடாமல் போகிறீர்கள். அப்ப பாருங்க, நீங்கள் பேராசை உள்ளவர்களா இருக்கிறீர்கள், கொலை செய்கிறவர்களா இருக்கிறீர்கள், பொறாமை உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை அடைய கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பாருங்க, 3வது வசனம் இப்படியா சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதம். அப்படின்னா ஜெபமே சரியில்லைன்னு வேத வசனம் சொல்லுது. அநேகருடைய ஜெபம், அநேகருடைய விருப்பம் பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமானதாகவே இருக்காது. அதனால்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பாவங்களை பாருங்கள், கோபத்தை வைத்துக் கொண்டு, விபச்சாரத்தை வைத்துக் கொண்டு, பண ஆசை வைத்துக் கொண்டு, குறிப்பார்த்ததை வைத்துக் கொண்டு, கசப்பை வைத்துக் கொண்டு, தவறான வாழ்க்கையில தவறான பாதையில நடந்து கொண்டு, பிடிவாத குணமுள்ளவர்களாக இருந்து பேராசை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் எப்படி ஜபத்துக்கு பதில் தருவார்? ஆண்டவர் எப்படி அவருடைய முகத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்? கர்த்தருடைய கரம் எப்படி நம்ம ரட்சிக்கும்? ஆகவே அருமையான பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை இச்சையை விட்டுவிட வேண்டும். மற்றவர்களை துன்பப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது விட்டுவிட வேண்டும். பொறாமைப்படுவது விட்டுவிட வேண்டும், சண்டை விட்டுவிட வேண்டும், யுத்தம் பண்ணதை விட்டுவிட வேண்டும். அடுத்து பாருங்க, சுய இச்சையை சார்ந்து ஜபிக்க கூடாது. அப்படி ஜபிக்கும் போது ஆண்டவருடைய கரம் நமக்கு எந்த நன்மையும் செய்யக்கூடாதபடி, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவர் கிரியை செய்யக்கூடாதபடி அது தடுத்து நிறுத்துகிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பிரியமானவர்கள், அவர் பேராசை ஆண்டுடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, கீழ்ப்படியாமை. ரோமர் 1:30 ஏற்கனவே நாம்
தியானித்தோம், அந்த வசனத்தை படித்தோம். கீழ்ப்படியாமை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, தேவனுக்கு கீழ்ப்படியாமை, பாவம். வேத வசனங்களை அடுத்த வாரம் திருச்சபைக்கு வந்து தேவ செய்தியை கேட்டும், அனுதினமும் வேதத்தை படித்தும், பல முறை வேதத்தை படித்தும், நல்ல வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற நல்ல தேவ மனிதனுடைய தேவ செய்தியை அநேக ஆன்லைன் மூலமாகவோ அல்லது டிவிக்கு மூலமாகவோ அதை கேட்டும், வேத வசனத்துக்கு தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல், நாம் வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அது பாவமாய் இருக்கிறது. 10வது காரியம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை பாவமாய் இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாமை பாவமாய் இருக்கிறது. அடுத்து 11வது காரியம் பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படி படிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்கள் முதலானவைகளே. இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அப்படி என்றால் பாருங்கள், குடிப்பழக்கம் பாவமாக இருக்கிறது. குடிப்பழக்கம், குடிவெறி, பொறாமை, குடிவெறி, களியாட்டங்கள், இத்தகைய பாவங்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவர்கள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போலவே இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை அறிந்திருந்தோம், பல தேவ செய்திகளை கேட்டிருந்தோம். நாம் இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாரே ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி, நித்திய ஜீவனுக்குள் சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே குடிப்பழக்கம் தேவனுடைய பார்வையிலே பாவமாய் இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், கொலோசியர் 3:9-10 வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பாருங்க, பொய் சொல்லாதீர்கள். பொய் பேசுகிறவர் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பாருங்க, மறுபடியும் படிக்கவே. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கை கலந்து போடுங்கள். அப்படி என்றால் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக, ரட்சிப்பதற்கு முன்பாக, திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக, கர்த்தர் நம்மை சந்திப்பதற்கு முன்பாக நம் இடத்தில் இருந்த உங்களிடத்தில் இருந்த எல்லா குணங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். இன்றைக்கு வேதத்தை படிக்கிறோம், தேவ செய்தி கேட்கிறோம், வாயில கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பொய் பேசுகிறோமா என்று நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். பொய் பேசக்கூடாது. பாருங்க, பொய் சொல்லாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவரிடத்திலே நீங்கள் பொய் சொல்லாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் பொய் பேசாதீர்கள். அடுத்தது பாருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கை கலைந்து போட்டு தன்னை சிஷ்டத்தினுடைய சாயல் கொப்பாய், அப்படின்னா நம்ம உண்டாக்கின உருவாக்கின தேவ சாயல் கொப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. வேதத்தை படிக்க நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறணும், புதிதாக்கணும். வேதம் அழுக்காத ஆளுக்காக நாம் புதிதாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், நம்மை படைத்த ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாய், பாருங்க, நம்ம சிஸ்டத்துடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்காக, அப்படின்னா பூரண அறிவை அவர் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய சாயலாக நாம் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். ஆகவே பழைய மனுஷன் பொய் பேசுகிறவர்கள் சபைக்கு வந்தும் சத்தியத்தை அறிந்திருந்தும் ஞானஸ்தானத்தை எடுத்திருந்தும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஆராதித்துக் கொண்டு ஊழியமே செய்து கொண்டிருந்தாலும் பொய் பேசுகிறவர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், அப்படின்னா அவர்கள் பழைய மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இல்ல, ரட்சிக்கப்படாத பாவ மனுஷனாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 59 2வது வசனத்துல 1வது வசனத்துல
இடத்துல ரசிக்கப்படாதபடி என் கை குறுக்கி போனது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் நடுவாக நிற்கிறது, என் முகத்தை மறைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அருமையான திருச்சபையாரே, நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். பொய் பேசுவதை நீங்கள் விட்டுவிட்டு தேவ சாயலை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் பொய் பேசுகிறவர் அல்ல, அவர் ஆராதிக்கிற நாம் பொய் பேசக்கூடாது. ஆகவே இது பாவம் சாபமாகி அநேக காரியங்களை கொண்டு வருகிறதாக, வாழ்க்கையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள் 1 Corinthians 3:3 வாசியுங்கள். பொறாமையும் வாக்குத்தத்தமும் வாக்குவாதமும் பேதங்களும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பாருங்க, பொறாமையும் அடுத்து தம்பி பொறாமையும் வாக்குவாதம் பொறாமை வாக்குவாதம் அடுத்தது பேதங்களும் பாருங்க. இது அப்படின்னா நீங்க மனுஷ மார்க்கமா நடந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் தேவன் நியமித்த பாதையில நீங்க நடக்கல என்று சொல்லப்படுகிறது. அப்போ பொறாமை என்ன பண்ணக்கூடாது, பொறாமையும் வாதாடுகிற குணமும் நீங்கள் இருக்கிறவர்கள் தேவனுக்கானவர்கள் அல்லையா, பொறாமை உடையவர்கள். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, மற்றவர்களுக்கு ஒரு உயர்வு வரும்போது, மற்றவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் போது அதை கண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும். மற்றவருடைய யாராக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது முதலாளி, இப்படிப்பட்ட நீங்கள் சந்திக்கிற பார்க்கிற பழகுகிற எந்த மனிதரை குறித்தும் நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்படுகிறது என்றால் நீங்கள் தேவனுக்கானவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்துக்கானவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே பொறாமைப்படுவது பாவமாய் இருக்கிறது. அடுத்தது லூக்கா 1:51 படிங்க. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிருஷ்டித்தார். இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பெருமை, இருதயத்திலே பெருமை, தன்னை பெருமையாக நினைக்கிறது, அது பாவமாக ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது. இருதயத்தில் பாருங்க, இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களே சிதறடித்தார். அப்ப இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடாதபடி அந்த அகந்தையானது, அந்த பெருமையானது அது பாவமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பெருமைக்கு இடப்படாதீர்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனையோ அவர் நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் இன்னும் சில பகுதிகளாக நாம் இந்த மாதிரி நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று நாம் அநேக ஆசீர்வாதங்களை குறித்துதான அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், ஊழியர்களுக்கான பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனால் நாம் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் கேட்காதபடினாலே, எது ஆண்டவருடைய பார்வையிலே பாவம் என்று தெரியாத வாழ்க்கை வாழ்கிறபடினாலே, திருச்சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை அறிந்து ஆராதனை கலந்து கொண்டு பல வருடங்கள் ஆனாலும் ஒரு சாபத்தின் வாழ்க்கை, ஒரு வறுமையின் வாழ்க்கை, ஒரு வேதனையின் வாழ்க்கை, ஒரு வியாதியின் வாழ்க்கையிலே வாழுகிறவர்கள் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே, என்னை மன்னி உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்காக நாம் கெஞ்சும் போது, அவருடைய மனதுருக்கத்துக்காக நாம் கெஞ்சும் போது, மன்னிப்புக்காக ஆண்டவராக இயேசுவிடத்திலே நாம் கதறும் போது, ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு மனமிறங்கி கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின பரிசுத்த ரத்தத்தினாலே உங்கள் ஆவி ஆத்மா சரிந்து கழுவி உங்கள் வாழ்க்கையில் எல்லா இருட்களையும் உங்களை விட்டு நீக்கி உங்கள் வாழ்க்கை வெளிச்சமுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, அசாதாரணமானதாக உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவர் ஆளுகை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக, அவருடைய பார்வையில நீங்கள் ஆச்சரியமானவராக, அவருடைய கரங்களாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். பிரியமானவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் ஒருவேளை கோபம் இருக்கும் என்றால், விபச்சாரம் இருக்கும் என்றால், விக்கிரகாரம் இருக்கும் என்றால், சபிக்கிற காரியம் இருக்கும் என்றால், பண ஆசை உங்கள் இடத்தில் இருக்கும் என்றால், குறிப்பார்ப்பது உங்கள் இடத்தில் இருக்கும் என்றால், கசப்பு உங்கள் இடத்தில் இருக்கும் என்றால், தவறான நடக்கை உங்கள் இடத்தில் இருக்கும் என்றால்,
என்றுமே உங்கள் இடத்துல இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் இடத்துல இருக்கிற தவறுகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உடைய ரத்தத்தினாலே கழிவுடைய பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்பட்டு நீங்கள் நீதிமானாக உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல பாவத்திலிருந்தும் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாம் ஜெபிப்போமே. இன்றைக்கு உயர்வு வருவதற்கு தடையா இருக்கிறது பாவம், வியாதிக்கு காரணமா இருப்பது பாவம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட பாவங்களை குடும்பம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி, சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி, தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி தடுக்கிறது இப்படிப்பட்ட பாவங்கள். இப்படிப்பட்ட பாவங்கள் தான் வீண் விரயங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் தான் பாதி வயதிலே மரணத்தை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் தான் பொருட்களை இழக்க வைக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு எழுப்புதல், ஒரு சுத்திகரித்தல், ஒரு சுத்திகரிப்பு எழுப்புதல். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என் வாழ்க்கையை சுத்திகரியும், எல்லா கோபத்திலிருந்து என்னை சுத்திகரியும், ஆண்டவரே விபச்சாரத்திலிருந்து சுத்திகரியும், ஆண்டவரே விக்கிரக ஆராதனை என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை அர்ப்பணியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர், எல்லா அநியாயமான காரியத்திலிருந்து விடுதலை தருகிறவர். அவர் பாவி நீதிமானாய் மாற்றுகிற தேவன், பரிசுத்தராய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு அவருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை நடைபெற்றும்படியாக எல்லா சாபத்திலிருந்தும் சாபத்தினால் வருகிற எல்லா வேதனைகளிலிருந்தும், சாபத்தினால் வந்த எல்லா கண்ணீர் கவலைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, என்னை மன்னியும். நான் செய்த ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற நான் கோபத்தினால் செய்தது, விக்கிரக ஆராதனை செய்த பாவத்தை, சபிக்கிற நிமித்தமாக செய்த பாவத்தை, பண ஆசையினால் செய்த பாவத்தை, குறி பார்ப்பதனாலும் மற்றவர்கள் இந்த கசப்பினாலும் தவறான நடக்கையினாலும் பிடிவாதத்தினாலும் பேராசையினாலும் கீழ்ப்படியாமையினாலும் குடிப்பழக்கத்தினாலும் பொய் பேசினதினாலும் பொறாமையினாலும் பெருமையினாலும் செய்த பாவங்களை எனக்கு மன்னிக்கும்படி ரத்தத்தினாலே கழுவி என்னை ரட்சியும் என்று கேளுங்கள். இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு விடுதலை, உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை, எல்லா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவராக இயேசு உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்படி ரத்தத்தினாலே கழுவுகிறவராக இருக்கிறார். உங்களை நீதிமானாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம். பரிசுத்த பிதாவே, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் இரக்கத்தின் தேவன், நீர் மனதுருக்கம் உடையவர், நீர் மன்னிக்கிறவர். அப்பா ஆண்டவரே, கோபத்தினால் வந்த எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உபச்சார விக்கிரக ஆராதனை வேசி மார்க்கத்திலிருந்து வந்த எல்லா பாவத்திலிருந்தும் அதனிமித்தம் வந்த சாபத்திலிருந்து சபித்தது நிமித்தமாக, பண ஆசை நிமித்தமாக, குறிப்பார்த்தது நிமித்தமாக, கசப்பின் நிமித்தமாக, தவறான நடக்கை நிமித்தமாக, பிடிவாதத்தின் நிமித்தமாக, பேராசையினாலும் கீழ்ப்படியாமையினாலும் குடிப்பழக்கத்தினாலும் பொய் பேசி பொறாமை பெருமை இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து கர்த்தாவே உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, மனுஷரால் கூடாததான் தேவனால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, சிருஷ்டித்த உம்முடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக உங்களை மாற்றுவீராக. சிருஷ்டிகரே, உம்முடைய சாயலுக்கு ஒப்பானவைகளாக மாற்றுவீராக. கர்த்தரியராக இல்லாதபடி தேவனுடைய உம்முடைய பிரியராக மாறும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா இருள் வல்லமையிலிருந்து, எல்லா அந்தகார வல்லமையிலிருந்து ஆண்டவரே, எல்லா குறைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, நல்ல சுகம், ஆரோக்கியம், பலம் உண்டாகட்டும், வியாதியில சுகம் உண்டாகட்டும், எல்லா கடலிருந்து ஆண்டவரே உங்களை விடுதலையாகுங்க. சமாதானம், சந்தோஷமுடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எல்லா விதமான வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாகுங்க. எல்லா கட்டிகள் மறைவதாக. கேன்சர் வியாதியிலிருந்து சுகத்தை தாங்க, கிட்னி வியாதியிலிருந்து சுகத்தை தாங்க. ஆண்டவரே, இருதய வியாதியிலிருந்து சுகமாகுங்க. கர்ப்பப்பை வியாதியிலிருந்து சுகமாக்குவீராக. எல்லா மரண படுக்கை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அருமையான பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். இயேசுவே, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுது ஒரு அற்புதம், இப்பொழுது ஒரு அதிசயமான காரியங்களை ஆண்டவராக இயேசு நீங்கள் வாயை திறந்து கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள், கேளுங்கள். ஆண்டவரே, நான் செய்த எல்லா பாவங்களை இயேசுவே எனக்கு மன்னித்து என்னையும் என் சந்ததி
சந்ததியின் குடும்பத்தில் ரட்சியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவர் எல்லா பாவத்திலும் அது நிமித்தம் வருகிற எல்லா சாபத்தை நிமித்தமாக வருகிற எல்லா தொல்லை துன்பத்திலிருந்து இயேசுவை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இயேசுவே உடைய ரத்தத்தினால எங்களை கழுவும் என்று கேளுங்கள். உடைய ரத்தத்தினால கழுவி உங்களை நீதிமானாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே சுத்திரிக்கிறோம் ஐயா. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டபடி பரிசுத்த ரத்தத்தினாலே ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவுங்கப்பா. ஆண்டவரே உடைய சாயலாய் மாற்றுங்கப்பா. தேவ ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுவார்களாக, நீதிமானாக்கப்படுவார்களாக, உங்களுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக உங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க. உங்களை கொண்டு அற்புதமாக நடப்பீங்க. சிறைப்பட்டிருக்கிற அநேகரை விடுதலையாக உங்களை கர்த்தருடைய கருத்தினாலே பயன்படுத்தணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. செய்கிற தொழில், வேலை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன் மனைவிகள் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணுமா செபிக்கிறோம். உடைய உடைமைகள் மேல் ஆண்டவரே, உடைய வாகனங்கள் மேல், பணத்தின் மேல் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா அனாவசிய செலவுகள் வந்து ஆண்டவரே உங்களை பாதுகாப்பீராகப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு